இந்த வீடியோ வந்து எதை பத்தி அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது வந்து நான் முதலே பண்ண எபிசோட் தான். தலை பற்றி பேசணும். துப்பாக்கி பிடிங்க சிவா. அதுல வந்து இது 2வது எபிசோடு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேல இருக்க ஐகான்ல தர சொல்றேன். வீடியோ முடிஞ்சும் போது கிளைமேக்ஸ்ல வரும். இந்த வீடியோ பார்த்து கூட வீடியோ பாருங்க, கண்டினியூஷன்லாம் கிடையாது. போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் சொல்றேன். துப்பாக்கி பிடிங்க சிவா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் லெகசி இன்னொருத்தர் கேரி பண்ணி போறது தான். அவங்க ஒர்த்தா இல்லையா அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான். போன வீடியோல வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா பத்தி பேசியிருப்போம். இந்த வீடியோல யாரை பத்தி? நம்ம தளபதி பத்தி தான். அயன்மேனோட லெகசியை அடுத்து கேரி பண்ண போறது யாருன்னு பார்த்தா ரீரி வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யங் லேடி இறக்கிருக்காங்க. ஆனா அவங்க ஒர்த்தா அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அது சம்பந்தமா? இனிமே அவங்களுக்கு நிறைய படம் வருது, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ன ஒர்த்தா இல்லையா. இப்போ வந்து பிளாக் பேந்தர்ல பார்த்து நான் என்ன சொல்றேன்னா, பிளாக் பேந்தர் வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க ஒர்த்தா இல்லையான்ற. இதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி போனாங்கன்னா சரி ஓகே நம்ம அதை பத்தி அப்படி பேசலாம். நீங்க என்ன உங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் இதோட இருக்கான்னா ஹார்வி அயன்மேன் 3ல வந்து வருவாப்புல. ஓகே அயன்மேன் காப்பாற்றுவாப்புல அந்த பையன். ஆமா, ஆக்சுவலா வந்து அவன்கிட்ட தான் வந்து அடுத்த அயன்மேனா இருக்க வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பொசிஷனுக்கு தேவையான இது மோட்டிவேஷன் அவன்கிட்ட இருக்கு, இதுவும் அவன்கிட்ட இருக்கு. ஏன்னா அயன்மேன் சூட்டை பில்ட் பண்ணணும்னா ஒரு ரீசன் வேணும். சும்மா நம்ம அறிவாளியா இருக்கோம் நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணாம அவன்கிட்ட ஒரு ரீசன் இருந்தது. காரணம் என்னன்னா, அயன்மேன் 3 பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் அந்த பையன் எவ்வளவு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பான், அயன்மேனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருப்பான், அண்ட் அயன்மேன் அவனை எப்படி பார்த்துருப்பாரு அப்படின்றது. அயன்மேனோட பையனா தான் அந்த இடத்துல அவர் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பைடர் மேன்லாம் உள்ள வராரு இந்த இதுலயே. அதுக்கு முன்னாடியே வந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்லியை தான் கன்சிடர் பண்ணோம். ஸ்பைடர் மேன்ல என்ன சொல்றாங்கன்னா, அயன்மேன் 2லயே ஸ்பைடர் மேன் வந்துட்டாங்க, ஒரு பொருள் இப்போ ஓடுனுக்குது, அது சின்ன பையன் மாஸ்க் போட்டு நிக்குது, அது ஸ்பைடர் மேனா. ஆக்சுவலா மார்வெல்லே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது வந்து கெனானாவே எடுத்துக்கலாம், அது வந்து பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்றது. ஏன்னா டைம் லைன் கரெக்டா இருந்தது, சின்ன பையன் வந்து இப்போ வளர்ந்துருப்பான் அப்படின்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை ஸோ நீங்க அந்த ரூமர்ஸ்லாம் நீங்க கன்ஃபர்மேஷன் யூஸ் தான் அது. அண்ட் இப்போ வந்து நம்ம என்னன்னா, அந்த பையன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் தான் ஒர்த்து, அடுத்த அயன்மேனா இருக்க வேண்டியதுக்கு அந்த பையன் தான் ஒர்த்து. ரீரி வில்லியம்ஸ் இல்ல, ஏன்னா வந்து எனக்கு அறிவு இருக்கு, என்னாலேயும் வந்து அயன்மேன் சூட்டை ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ அறிவு இருக்குன்னா ஹேமர் இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்கள, அவருக்கும் ஓரளவுக்காச்சு அயன்மேன் அளவுக்கு டெக்னாலஜி. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும், ஹேமருக்கு வந்து சூட் ரெடி பண்ணி இது பண்ணியிருப்பாரு. இது பண்ண தெரியும். வார் மிஷினை கிரியேட் பண்ணதே ஹேமர். நார்மலாக அந்த சூட்டை வந்து வார் மிஷினாக மாற்றினது ஹேமர் தான். அதே மாதிரி வந்து 1ல வில்லனா வருவார். 1ல வில்லனா ஒபாடியா ஸ்டெயின் வந்து ஒரு டைலாக் தான் இப்போ நம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அயன்மேன் வந்து இதை கேவ்லே கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த இதை கிரியேட் பண்றதுக்கு யாராலையும் முடியல. ஆனா ரீரி வில்லியம்ஸ் வந்து ஒரு கராஜ்ல இருந்து ரெடி பண்ண, அதாவது குப்பைக்கொடியில இருந்து நான் எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணேன் ஒரே வாரத்துல ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக அப்படின்வாங்க. இதுல என்ன இருக்கு, எதனால நீ வந்து இதை ரெடி பண்ணணும் அயன்மேன் சூட்டை? லிங்க் இல்ல எனக்கு, அது வந்து அந்த ஸ்டோரியோட ஒட்டவே இல்லை. அயன்மேன் சூட்டை ரெடி பண்ணணும்னா உனக்கு அறிவு இருக்கு, நீ ரெடி பண்றியா, உனக்கு ரீசன் வேணாமா? ஏன்னா ஹேமரா இருக்கட்டும், ஒபாடியா ஸ்டெயினா இருக்கட்டும், அயன்மேன் பார்த்து இன்ஸ்பயர் ஆன இல்ல அயன்மேன் பண்ண டெக்னாலஜி நானும் பண்ணணும், அயன்மேனை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க, அதனால அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுப்போமே. சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து அதை கிரியேட் பண்றதுக்கு ரீசன் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஷூரி தெரியல, பிளாக் பேந்தர் தங்கச்சி, அவங்களுக்கும் அறிவு இருந்தது. அவங்க வந்து கிரியேட் பண்ணது என்ன, அவங்க அறிவு கிரியேட் பண்ணது பிளாக் பேந்தர் சூட்டை கிரியேட் பண்ணாங்க. அதான் உனக்கு அறிவு இருந்ததுன்னா நீ வேற மாதிரி கிரியேட் பண்ணலாம். உனக்கு இதை கிரியேட் பண்ணா உனக்கு அதுக்கான ரீசன் வேணும். அந்த ரீசன் சரியா தரதுனால எனக்கு ரீரி வில்லியம்ஸ் செட் ஆகாதுன்னு தோணுது. எனக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் யார் சொல்லலாம்னா ரோடியை சொல்லலாம். ரோடியை கூட நம்ம எத்தனை வரலாம். ஏன்னா இப்போ வந்து ரோடிக்கு வந்து அயன்மேன் செத்தது தெரியாது, சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் காட்டுப்பாங்க, சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், அந்த என்கேம்ல இருந்ததே தெரியாது ரோடியை பொறுத்த வரைக்கும். இப்போ ரோடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அயன்மேன் 2ல இருந்து அயன்மேன் 3ல பிரிஞ்சவர் ஒருத்தர், அவ்வளவுதான். ஆர்மர் வார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி வருது, அதுல வந்து ரோடியை வந்து எப்படி புஷ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோடியை வந்து எமோஷனலாவும் சரி, ரோடியை வந்து ஒரு கைடா ஆக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. ரீரி வில்லியம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ரீரி வில்லியம்ஸ்க்கு வந்து ரோடியை கைடா ஆக்க மாட்டாங்க. ஏன்னா ரீரி வில்லியம்ஸோட ரோடி வந்து கொஞ்சம் ஐக்யூ லெவல் கம்மி தான். ஆனா ரோடியை வந்து அயன்மேனாவே புஷ் பண்ணலாம். காரணம் என்னன்னா வந்து நிறைய வார்ஸ்ல இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம இவரோட ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காரு, ஜெனரலா இருந்திருக்காரு ஆர்மியில. அவர் வந்து அயன்மேன் பொசிஷனுக்கு கொஞ்சம் ஓகே தான். அடுத்து வந்து சில பேர் வந்து ஆன்லைன் ஃபுல்லா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் ஸ்பைடர் மேன் வந்து இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்பைடர் மேன் வந்து ஸ்பைடர் மேனாவே இருந்துட்டு போயிருந்தான், அடுத்த அயன்மேன் பொசிஷனுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. ஸ்பைடர் மேன்றது ஒரு பொசிஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர் மேனுக்கு வந்து இப்பதான் வந்து சூப்பரா எழுத ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃபேமிலி இல்ல, ஒரு கதையே புது கதையை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஸ்பைடர் மேன் யாருன்றத எல்லாரும் மறந்தாச்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பீட்டர் பார்க்கர் தான் மறந்துட்டாங்க. ஸ்பைடர் மேன்றது அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போட்டாரு, அதெல்லாம் ஞாபகம், அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ பீட்டர் பார்க்கர்ன்ற ஒரு ஆளே மறந்தாச்சு. இப்போ பீட்டர் பார்க்கர் லைஃபையும் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளையும் ஸ்பைடர் மேன்ற பொறுப்பையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இல்ல. காரணம் அயன்மேனோட யூரி இருந்தாரு, ஆண்ட்மே இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி யோகனும் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாரு.
பண்ணாரு. அயன்மேன் டெக்காக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் அது எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணார். ஆனால் இப்போ இருக்க அயன்மேன் இது ஸ்பைடர்மேனுக்கு தான் வந்து யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, லவ் கிடையாது. கேப்டன் அமெரிக்கா இப்போ அது வந்து பிரசிடென்ட் என்ன சொல்லிருப்பாருன்னா அவெஞ்சர்ஸ் உருவாக்க சொல்லிருப்பாரு. இப்போ அந்த அவெஞ்சர்ஸ் உருவாக்குறதுல ஸ்பைடர்மேன் வருவாரா? இல்லை அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஸ்பைடர்மேன் இல்லாமல் வந்து சீக்ரெட் வார்ஸும் வராது, டூம்ஸ்டேவும் வராது. ஏன்னா கண்டிப்பாக வச்சு ஆகணும். ஆனால் எங்க அவெஞ்சர்ஸ் தான் லீட் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். எங்க அவெஞ்சர்ஸ் ஞாபகம் வருது, நான் இந்த இதே தேர்ட் பார்ட்ல சொல்றேன். எங்க அவெஞ்சர்ஸை பத்தி ஒரு அடுத்த தலைவன் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு வந்து ஏன் ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு வேணாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்னா, ஸ்பைடர்மேன் வந்து ஸ்பைடர்மேனாவே இருக்கிறதா பெட்ரு. அயன்மேன் பொசிஷனுக்கு அவர் தேவையில்லை. வேற யாரும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? வேற யாரும் ஃபீல் பண்ணலாம். அவங்க அயன்மேனோட பொண்ணு கொஞ்சம் இன்னும் இல்லாம மோர்கன் ஸ்டார்க் வயசு என்னவா இருந்ததுன்னா அப்போ 11ஆ 6ஆ? நல்லா யோசிச்சு பாருங்க. அவெஞ்சர்ஸ்ல எங்கேயும் ஆரம்பிக்கும் போது வந்து அவர் கூட்டிட்டு வருவாரா, அதாவது கேப்டன் மார்வல் வந்து அயன்மேனை கூட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணி குழந்தை பிறக்க 6 மேக்ஸிமம் 6 7 கூட இல்லை. அப்படின்னு பார்த்தா 2025 தான் நடக்குமா? இது 2023 நடக்கும். இப்போ வந்து மார்வல் இருக்குதுன்னு பார்த்தா 26ல இருக்கு. மிஞ்சி போனா அவங்களுக்கு 12 ஏஜ் தான் இருக்கும். 12 ஏஜ்ல வந்து அவங்க அயன்மேனா புஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கலாம். அவங்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தா ரோடியே வச்சிருக்கலாம். ரீரி வில்லியம்ஸ் வந்து அறிவாளியா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு சரியான ரீசன் இல்லாத ஒரே காரணத்தினால நான் ரீரி வில்லியம்ஸ் வேணாம்னு சொல்றேன். ஏன்னா வந்து பிளாக் பேந்தர் பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் ரெட் கலர்ல ஒன்று போட்டுட்டு வந்துட்டு அவங்க பறந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அயன்நாட்டில் வந்து எப்படி அவங்க புஷ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நாங்கள் வந்து இதை அவங்க லேடி அப்படின்றதுனால சொல்ல, தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் தட்னு சொல்றோம். காரணம் இல்லாமல் ஒரு ஸ்டோரி எழுத வேணாம் அவங்களுக்கு அப்படின்றது தான். பிளாக் பேந்தர் இது எடுத்துறதுக்கு அவங்க தங்கச்சி வராங்க, பிளாக் ஹீரோக்கு அவங்க அக்கா இருக்கிறதுனால அவங்க தங்கச்சி வராங்க. அந்த மாதிரி ஒரு இதுல இல்லை, எதுவுமே இல்லாம லிங்கே இல்லாம வராங்க. அடுத்த எபிசோட்ஸ்ல அவங்க எல்லாரை பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த எபிசோட நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பிடிக்குன்னா அடுத்த வீடியோ நாங்கள் யாரை பத்தி பேசணும், ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.